Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 8ஆம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி. சகுண உபாசனையின் எல்லையே சத்குரு உபாசனை. ஆகவே சத்குருவினிடத்தில் சாதகன் தன்னுடைய உபாசிய தேவதையை காண வேண்டும். இதை பக்தனுக்கு அனுபவ சித்தமாக ஆக்குவதற்காக சில சமயம் மகா யோகிகளான ஞானிகள் பக்தர்களுக்கு அவரவர் இஷ்ட தெய்வமாக காட்சி அளிப்பது உண்டு. இப்படி சத்குருநாதரையும் பல இஷ்ட தெய்வங்களின் வடிவமாகவே வெவ்வேறு பக்தர்கள் கண்டிருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் அருகில் உள்ள கருங்குளத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர். மீராபாயின் கீர்த்தனைகளை மிக பக்தி பாவத்துடன் பாடுவதால் அவரை மீரா கிருஷ்ணமூர்த்தி என்றே அழைப்பார்கள். 1963 சென்னை திருமுல்லை வாயிலிருந்து தப்போவனத்திற்கு ஒரு இரவு வந்து சேர்ந்தார். சில நாட்கள் தப்போவனத்தில் தங்கினார். அப்போது அவருக்கு நேர்ந்த அனுபவத்தை அவர் வாய்மொழியாகவே கேட்போம். ஒரு தினம் சுவாமிகளுடன் தங்கும் பாக்கியம் கிடைத்தது. என்னை வெகுநேரம் பாட வைத்த பின் தன்னுடனேயே தங்க வைத்து கொண்டார். இரவு ஏதாவது தரிசனமோ மற்றும் சம்பவமோ நேரிட்டால் என்ன செய்வோம் என்று கேட்டார். நான் பதில் ஒன்றும் தராமல் தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று கூறி அங்கேயே படுத்துக்கொண்டேன். நள்ளிரவு தாண்டியதும் சற்று விழிப்பு கொடுத்தது. சுவாமிஜி படுத்திருந்த கட்டிலில் பாலகோபாலன் நக்னமாக கோடி சூரியன் உதித்ததென படுத்திருப்பதை கண்டேன். சொப்பனமோ என்று கூட எண்ணினேன். ஆனால் நல்ல தெளிவுடன் விழிப்பு நிலையில் தான் கண்டிருக்கிறேன் என்பதை உடனேயே உணர்ந்தேன். கலகல என குழந்தை கண்ணனின் சலங்கை ஒலி என் காதில் ஒலித்தது. என் தேகமெல்லாம் பரபரப்படைந்து அதை வாரி எடுக்க எண்ணியது. சற்று நேரம் கழித்து பார்க்க ஒன்றுமே நடவாத மாதிரி சுவாமிஜி தமக்கே உரிய குரலில் தேவா தேவா என்று கூறி எழுந்து உட்கார்ந்தார். இதை மறக்கவே முடியவில்லை. சித்ரா வடிவேல் பிள்ளை என்னும் பக்தர் முதலில் சுவாமிகளை தரிசிக்க வரும்போது அறந்தாங்கியில் ஸ்டேஷன் மாஸ்டராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் தமது அனுபவத்தை மிகவும் அழகாக உணர்ச்சி வசப்பட்டு கூறுகிறார். ஞானம் என்னும் சொல்லுக்கே உயிரும் உருவும் தர எழுந்த உத்தம பிறவியாக ஒளி வீசியவரே சுவாமிகள். பத்தரை மாற்று பசும் பொன்னாக, பட்டை தீட்ட பெற்ற வைரமாக, ஆசைகள் அண்டாத அனல் பிழம்பாக, பாசிகள் படராத பளிங்கு சுனையாக, தமது புன்னகையாலேயே எண்ணற்றவர்களை ஆட்கொண்ட புனிதராவார் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அவ்வாறு ஆட்கொள்ளப்பட்டு அவர்தம் கடைக்கண் பார்வையால் கடைத்தேற ஓடி வந்த கணக்கற்ற மனித பிறவிகளில் அடியேனும் ஒருவன். சுவாமிகளை தரிசிக்கும் வரை பக்தர்களை பழிப்பவர்களின் பட்டியலில் நான் இடம்பெற்றிருந்தேன். போலி சாமியார்களின் நடவடிக்கைகளை கண்டு அவர்கள் மீது எனக்கு அடங்காத ஆத்திரம். அந்த ஆத்திரமே என்னை ஆத்திகம் என்னும் சோலையில் உள்ளே அண்ட விடாமல் நாத்திகம் என்னும் சாலையிலேயே என்னை நடைபோட தூண்டியது. காவி உடை தரித்தோ அல்லது பக்தி கோலத்திலோ வருபவர் என்னுடைய கேள்வி கணைகளில் இருந்து தப்பவே முடியாது. அவனன்றி ஓரணுவும் அசையாது என்கிறார்களே ஐயா, அதற்கு சற்று விளக்கம் தர முடியுமா? அப்படியானால் நாம் செய்யும் அயோக்கியத்தனத்துக்கும் அவன்தான் காரணம் என்று சொல்லுங்கள் என்பேன். அவர்கள் இந்த முதல் வினாவிலேயே மொழி பிதுங்க திணறுவார்கள். அத்தகைய குதர்க்கமான களிப்பு நமது சுவாமிகளிடம் வரும் வரையில் தலைகால் புரியாமல் தான் எனக்குள்ளே தலைவிரித்து ஆடியது. சுவாமிகளின் பரந்த நோக்கு, பகுத்தறிவு சிந்தனை, கருணை செயல்கள், கலகலப்பான நகைச்சுவை அடியேனை வெகுவாக கவர்ந்தன. முன்னர் குறிப்பிட்ட அந்த சொற்றொடருக்கு சரியான விளக்கத்தை சுவாமிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் என்ன என்கிற ஏக்கமும் என்னுள் எழுந்தது. முன்பு நான் மற்ற சாமியார்களிடம் அந்த விளக்கம் கேட்டபோது என்னிடம் ஆன்மீக நெருக்கி வேண்டிய மரியாதையோ அற உணர்வோ இல்லை. அகங்காரமோ ஓலை தீயாக ஓங்கி கொழுந்து விட்டது. இப்போது சுவாமிகளிடமே விளக்கம் பெற எண்ணிய போது என்னிடம் ஒருவித பணிவும் கனிவும் பாடத் தொடங்கியிருந்தன. நாத்தழும்பேறி நாத்திகம் பேசிய நிலையை கடந்து அடக்கமான ஆன்மீக நெறிக்கு உட்பட்ட ஆவலின் அடிப்படையிலேயே சுவாமிகளிடம் விளக்கம் பெற எண்ணினேன். அவரை தனியாக சந்திக்கும் வாய்ப்பிற்காக அடியே நீங்கிக் கொண்டிருந்தேன். மங்கநல்லூர் சிவவடிவேல் உடையார், கோ திருவேங்கடம் இருவருடனும் அடியேனும் மூவராக குருவாரத்தில் ஞானிகளை தரிசிப்பதில் தனிச்சிறப்பு உண்டு என்பதால் ஒரு வியாழக்கிழமையன்று தப்போவனம் நோக்கி வந்தோம். பிற்பகல் 3 மணி இருக்கலாம்.
சுவாமிகள் அப்போது அங்கே புதிதாக எழும்பிக் கொண்டிருந்த கட்டட வேலைகளை கவனிப்பதற்காக சாலையிலேயே தனியாக நின்று கொண்டிருந்தார்கள். அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதற்கு விளக்கம் கேட்பதற்கு அதுவே சரியான வேலை என்று என் மனதிற்குள் பட்டது. உடையார், திருவேங்கடம் இருவரும் சற்று தொலைவிலேயே நிற்க, நான் மட்டுமே கட்டிடத்தை ஒட்டி நிற்கும் குருநாதரிடம் தனியாக சென்றேன். குருநாதரின் அருள் ஒழுகும் பார்வை வழக்கமான முறையிலேயே இந்த எளியவனை வரவேற்றது. சில நொடிகள் ஆழ்ந்த அமைதி. எப்படி தொடங்குவது என்கிற புரியாத திகைப்பு நிலை எனக்கு. சுவாமிகளோ கட்டட வேலைகளை பற்றி தாமாக சில செய்திகளை சொல்லுகிறார்கள். சிறிது நேரத்தில் எனக்கு துணிச்சல் வந்துவிடுகிறது. மெல்ல தொண்டையை சரி செய்து கொண்டு, நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் என்னை குழப்பி கொண்டிருக்கிறது சுவாமி, அதை குருநாதர் தான் நிவர்த்தி பண்ணி தர வேணும் என்று அச்சத்தோடு அசடு வழிந்து கொண்டே சொன்னேன். குருநாதர் புன்னகை பூக்கிறார். அவரே தொடர்கிறார். சந்தேகமா? நமக்கா? வரக்கூடாதே. ஏற்பட்ட வரைக்கும் அது வெளியே வந்துவிடட்டுமே. நான் அடியேன் கூறுகிறேன், அவனன்றி ஓரணம் அசையாது என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே சுவாமி, அதை பற்றி தான். ஆமாம், தாய்மானவர் சொன்னதைத்தான் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதில் நமக்கென்ன சந்தேகமும் குழப்பமும் வந்துவிட்டது? இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்துமே ஆண்டவனால் தான் இயக்கப்படுகிறது என்றுதானே சுவாமி அதற்கு பொருள். நிச்சயமாக சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அப்படியானால் நான் செய்யும் அனைத்துமே ஆண்டவனால் தூண்டப்பட்டது என்றுதானே சுவாமி நான் கொள்ள வேண்டும். குருநாதர் சொல்கிறார். ஆமாம். அடியன் உடனே மன்னிக்க வேண்டும் சுவாமி, இங்கேதான் எனக்கு குழப்பமே ஏற்படுகிறது. எல்லாமே அவனால் தான் என்று கருதும் போது நான் செய்த பாவ செயல்களும் அவனால் தானே சுவாமி தூண்டப்பட்டிருக்க வேண்டும். குருநாதர் ஒரு வெடிச்சிரிப்பை வெடிக்கிறார். நல்ல கேள்வி, நன்றாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்விதான். அது இருக்கட்டும், பாவ செயல் என்றால் என்ன? சுவாமிக்கு புரியவே இல்லையே. அடியன் கூறினேன், ஒருவன் தன்னுடைய தேவைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பிறருடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பத்தை உண்டாக்குவது போன்ற செயல்களை செய்வது சுவாமி. குருநாதர் சொன்னார். அப்படிப்பட்ட பாவச் செயலை நாம் என்ன செய்துவிட்டோம்? அதற்காக நாம் இப்போது குழம்பி தவிக்க? இப்படி கேட்டுவிட்டு அடியனை கூர்ந்து நோக்குகிறார். அந்த பார்வையின் தீட்சணத்தில் உண்மைகளை ஒழிக்காமல் ஒப்புக்கொண்டு விட வேண்டும் என்கிற அற உணர்வின் ஆவேசம் என்னுள்ளே பீரிடுகிறது. 1-2 சுவாமி, கொலை களவு நீங்களாக பஞ்சமா பாதகத்தின் பெரும் பகுதி வாலிபத்தில் என்னோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது சுவாமி. உதாரணமாக ஏதேனும்? பசிக்கு உணவு தேடி வந்த ஒரு பரதேசியை வீண் வம்புக்கு இழுத்து என் கையில் இருந்த கொம்பு முறிய அவருடைய ஒரு கால் எலும்பை நொறுக்கி இருக்கிறேன். கல்லூரியில் படித்து வந்த ஒரு கன்னி பெண்ணிடம் தரக்குறைவாக நடந்து கொண்டதன் விளைவாக அவள் தன்னுடைய கல்லூரி படிப்பையே முறித்து கொள்ள நேரிட்டது. இன்னும் என்று நான் தொடர்வதற்குள் குருநாதர், பரதேசியின் காலை ஒடித்ததும் கன்னி பெண்ணின் கல்வியை முறித்ததும் எப்படி பாவச் செயலாகும்? யார் சொன்னது? சுத்த பைத்தியக்காரத்தனம். இப்படிப்பட்ட புண்ணியத்தை செய்ய யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? குழப்பம் வேண்டாம் சுவாமி, சொல்லுகிறேன். செய்த செயல்கள் எல்லாமே புண்ணியமே. அமைதி கொள்வோம் என்று சிரிக்கிறார். இதை கேட்டதும் எனக்கு ஒரே திகைப்பு. இருந்தாலும் ஒருவாறு அதை சமாளித்து கொண்டு, எப்படி சுவாமி அவை புண்ணியமாக கூடும்? நிச்சயமாக பாவங்களே தான் சுவாமி. சும்மா சொல்லிவிட்டால் போதுமா? ஆதாரம் என்று சுவாமி கேட்கிறார். பழம்பெரும் நூல்களும் புராணங்களும் அப்படித்தானே சுவாமி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கின்றன. புராணமா? அது கிடக்குது குப்பை. அதிலே தான் நமக்கு நம்பிக்கையே இல்லையே. அது நமக்கு பயன்படாது. வேறு? இப்படி குருநாதர் சொன்னார். மன்னிக்க வேண்டும் சுவாமி, சத்தியமாக அவையெல்லாம் பாவம்தான். என் மனசாட்சியே அதை சொல்லுதே சுவாமி. குருநாதருடனே, அப்படி வருவோம் வழிக்கு. மனசாட்சியே சொல்லுதா? அதை கெட்டியாக பிடித்து கொள்வோம். அதுதான் அந்த அவன். அந்த அவனுக்கு தெரியாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. நாம் எதை செய்ய தொடங்கினாலும் அந்த அவன் என்னும் மனசாட்சி இது நல்லது, அது கெட்டது என்று தன்னுடைய மெல்லிய குரலில் சுட்டி காட்டுக தவறுவது இல்லை. நல்லது என்று சொல்லும்போது அதை செய்வோம், தீயது என்று உணர்த்தும் போது அதை விட்டு விடுவோம். அவன் என்னும் ஆண்டவன் இரண்டையுமே நம்முன் எடுத்து வைக்கிறான். அதை பகுத்தறிவால் பாகுபாடு செய்து பயன்பெற வேண்டியது நாம். எனவே அவன் என்றவுடனே எவனோ எங்கோ ஒருவன் 4 கரங்களுடன் நடு கடலிலோ அல்லது நச்சு கழுத்துடனோ இருக்கிறான் என்று கற்பனை செய்து கொண்டு தேடி அலைய வேண்டாம். அவன் நம்முள்ளேயே எப்போதும் வீற்றிருக்கிறான் என்பதை உணர்ந்து நடப்பதே சிறப்பு. குருநாதரின் இந்த விளக்கம் என் கண்களை திறக்கின்றன. உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது.
உள்ளத்தின் உள்ளே திரைகளை எல்லாம் விலக்கிவிட்டு ஒரு ஞானச் சுடரை காண்கின்ற உவகை தெளிவு உண்டாகிறது. அவன் என்றால் ஆண்டவன் என்றும், அந்த ஆண்டவனைத்தான் சிவன், திருமால், முருகன், மாரி, காளி என்று நாம் வணங்குவதாக மற்றவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் நம் குருநாதரோ அந்த அவன் என்னும் ஆண்டவன் உனது மனம் என்னும் கோவிலிலே மனசாட்சியாக கொலுவிருக்கிறான் என்று வினயமாக உணர்த்திவிட்டார்கள். அந்த பரம்பொருளின் பேராற்றலை வேறெங்கும் தேடி அலைய வேண்டாம் என்று கூறாமல் கூறிவிட்டார்கள். இத்தனை காலமும் எத்தகைய விளக்கத்திற்காக அடியேன் ஏங்கி கிடந்தேனோ, இருமாப்போடு நடந்தேனோ, அந்த விளக்கம் சுவாமிகளின் வாயிலாக மிக தெளிவாகவே இந்த எளியவனுக்கு கிடைத்துவிட்டது. என் இருமாப்பும் அழிந்து விட்டது. தூசு தும்பட்டைகளெல்லாம் துடைத்து எரிந்துவிட்டு வீடு முழுக்க கழுவி விட்டது போலவே மாசுகள் மலிந்து கிடந்த என் மன வீட்டையும் சுவாமிகளின் புன்னகை கொஞ்சம் அருட்பார்வை துப்புரவு செய்கின்ற உணர்வினை நான் பெற்றேன். பரமஹம்ச சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் ஒரு ஞான புதையல். அதில் ஒரு சிறு தூளையே இங்கே சுட்டி காண்பித்திருக்கிறேன். சுவாமிகள் துல்லியமாக தூய வெளிச்சம் பொழியும் ஒரு கற்பூரச் சுடர். அது என்றென்றும் மனித பிறவிக்கு ஒளி ஊட்டுவதாகுக, வழிகாட்டுவதாகுக. வாழ்க ஞானானந்தம். சத்குருநாதர் இங்கு வடிவேல் பிள்ளைக்கு புரியுமாறு மனசாட்சியிலேயே இறை கொலுவீற்றிருக்கிறது என்று பொதுப்படையாகவும் சூட்சமமாகவும் கூறுகிறார். மனசாட்சி என்னும் புத்தியின் விருத்தி மூலமாய் அதற்கு அடிப்படையாகவும் அதற்கு அப்பாலாகவும் உள்ள பேரறிவுதான் ஆத்மா. அதை சாட்சாத்கரிக்க வேண்டும் என்னும் அவரது உபதேசத்தை உய்யும் வழி ஈது என்ற அத்தியாயத்தில் காணலாம். இதன் தொடர்ச்சியை நாளை நாம் காண்போம்.